வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டு இந்த ஜெஃப்ரி பண்ணுற விஷயங்கள் ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் அந்த வேகப் சாங்கல் போட்டாங்க. ராமலிங்கம் கையில் காசே அந்த பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டை போட்டு எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஜாக்லின் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து அந்த சாங் முடிஞ்சவொடனே அந்த குரூப்பு ஜெஃப்ரி, விஜய் விஷால், சத்யா, அதுக்கப்புறம் இந்த மங்களம் சார் இவங்க குரூப்பு காமிக்கிறாங்க. அப்போ ஜெஃப்ரி எந்திரிச்ச உடனே கலாய்க்கிறான். யாரை கலாய்க்கிறான்னா நம்ம ஆர்னவை கலாய்க்கிறான். ஆர்னவை எப்போ பார்த்தாலும் சீனிகிட்டே இருக்கா. ஆர்னவ் வந்துட்டு தர்ஷா குப்தா கூட ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பிளான் போட்டிருப்பாரு. அதில் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் அதை வந்து சொல்கிறான், நம்மக்கிட்ட ப்ராங்கா அவர் இன்றைக்கி என்ன வச்சு செய்கிறோம் பாருன்றான். அப்படியே ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறான். இன்றைக்கி நான் நினைச்ச மாதிரியே பாரு, என்ன நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு போகிறான். எங்கே அந்த ஆர்னவ் ப்ரோ அப்படின்றான். பார்த்தா இந்த பக்கம் அவர் வந்து ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கு. ஓ இவர் இங்கே தான் இருக்கார் பாரு, மச்சான் வா மச்சான் அப்படின்ட்டு அந்த கலாய்ப்பாங்க பார்த்தீங்களா ஏரியாவில் போய்ட்டு. அந்த மாதிரி வந்துட்டு வா மச்சான் கலாய்ப்பான், இவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறான், ஏ ராமலிங்கம் சுந்தர்லிங்கம் அப்படின்ட்டு உங்களுக்கு மூக்கு வீங்கன்றான். அந்த ஆர்னவை பார்த்துட்டு உங்களுக்கு மூக்கு வீங்கும் அப்படின்றான். எப்படி பாருங்கள், வார்த்தைகளை வந்துட்டு ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுற மாதிரி வார்த்தையிலே வந்துட்டு அட்டாக் பண்ணுறான். அவர் எதையுமே கண்டுக்காமல் பாவம் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பையன் ஃபுல்லாக கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து சிரிச்சிட்டு போகிறார். எங்கே போகிறார், நம்ம கலாய்ச்சி அவரும் சிரிக்கிறாரு அப்படின்னு கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு அந்த பக்கம். அதுக்கப்புறம் சத்யாவும் ஜெஃப்ரியும் மங்களம் யார் நம்ம ரஞ்சித் சார் எல்லாம் இருக்கும்போது சத்யா சொல்கிறார், ஏய் ஓவராக நோண்டாதுரா, நம்மளுக்கு எப்போல்லாம் பிரச்சனை இருக்கோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போ தான் நான் நோண்டணும், ஓவராக நோண்டாதை விடு அப்படின்றாரு. அதுவும் கரெக்ட் தான் மச்சான்ற இவர் ஜெஃப்ரி. அதை பார்த்து சிரிக்கிறார் யார், ரஞ்சித் சார். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நேற்று ரஞ்சித் சார்கிட்ட தான் வந்துட்டு ஆர்னவ் வந்து உட்காந்து அழுதார். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆர்னவ் அழுதார். அவருக்கும் சோகமான நிலைமைகள் தான், அவருக்கும் பர்சனல் விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அவ்வளோ ஃபீலிங் சொல்லி அழும்போது இவர் பக்கத்தில் இருந்தார். இப்போ வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து ஒரு கிண்டல் பண்ணிகிட்ருக்கார். கொடுமையாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் இந்த ஜெஃப்ரி வந்துட்டு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தது இந்த மாதிரி வந்து கெட்ட பேரை வாங்கிக்கிறதுக்கு தானா அப்படிங்கும்போது வருத்தமாக இருக்கு. ஏன்னா அந்த ஜெஃப்ரி போகும்போது ரொம்ப வருத்தப்பட்ட ஆளில் நானும் ஒருத்தன். இவன் அந்த பையன் இருந்து இந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படி ரொம்ப ஆசைப்பட்டேன். அதேமாதிரி இந்த டைம் அவன் கண்டஸ்டண்டாக இருந்ததா அவன் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போவானே, அவனோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சதில் நானும் ஒருத்தன். ஆனால் இப்போ இந்த பையன் இவ்வளோ மரியாதை குறைவாக முத்துக்குமாரனை கலாய்க்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஆர்னவை கலாய்க்கிறது நிறைய விஷயங்கள். ஆர்னவ இது மட்டுமா, அந்த ராஜு வந்தப்போ ஆர்னவ வந்து இந்த பாலினம் கலாய்க்கிற விஷயங்கள், விஷால் கூட அனுப்புங்க பொண்ணு மாதிரின்ற மாதிரி கலாய்ச்சது, இதெல்லாம் டூ மச் ஆஃப் ஒஸ்ட் ஆட்டிடியூட். இதை வந்து எங்கே தட்டி கேட்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த வாரம் வந்துட்டு ஃபினாலே வாரம்ன்றதுனால இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்போ தான் இவங்க இந்த பிக் பாஸ் விட்டு போவாங்க அப்புறமா நம்மளுக்கு மனநிலைமை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.